இன்னைக்கு வந்து என்னோட அம் ட்ரைப்ளை குக்வேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்கிட்ட வந்து அ ஒரு 5 இருக்குது ட்ரைப்ளைல. அது போக என்ட்ட 2 குக்கர்ஸ் இருக்குது. அது வந்து ட்ரைப்ளை கிடையாது. ஸ்டீல்ல கீழ சாண்ட்விச் குக்வேரா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அதுவும் இண்டக்ஷன்ல நம்ம வச்சுக்கலாம். அ என்கிட்ட இது ஹாக்கின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே வச்சிருக்கிறேன். ஹாக்கின்ஸ் பிராண்ட்ல தான் என்னோட குக்கர்ஸும் இருக்குது. அ எந்த விதத்திலயும் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவோ எதுவும் கிடையாது. நான் வந்து 3 இயர்ஸ் யூஸ் பண்ண குக்வேர்ஸ தான் நான் காட்டுறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணது. நான் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஓகே. இப்ப பாருங்க, இதுல வந்து கடாயில கடாயில எல்லா கடாயிலயுமே அப்படிதான் இருக்குது. எண்ணெய் தாளிப்போம்ல, அந்த மாரி கடாய்கள்ல எல்லாமே இப்படிதான் இருக்குது. ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி இருக்குது. அதனால அடி பிடிக்காம அந்த அடி எதுவுமே பிடிக்காது. இப்படி இருக்கனால அடி பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்ல. அடி பிடிக்கல. நல்லா தான் இருக்குது. பட் இந்த கரை இப்படி இருக்குது. டிஷ் வாஷர்ல போட்டு கழுவுனா போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட இல்லாதனால அத பத்தி எனக்கு தெர்ல. இதுக்கு வந்து கிளாஸ் லிட் குடுத்துருக்காங்க. ஹாக்கின்ஸ் பிராண்டு. ஹேண்டிலுமே அதுக்கு வுட்டன் ஹேண்டில் குடுத்துருக்கனால ஹீட் வராது. இதுல வந்து இது வந்து குட்டி கடாய் 1 லிட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது வந்து 2 1/2 லிட்டர் அந்த பெரிய கடாய் ஹாக்கின்ஸு. இது வந்து ஆரஞ்சு பிராண்டு. நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணது. ஹாக்கின்ஸ் பிராண்ட் எல்லாமே கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் இருக்குல்ல, அதுல நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த கடையில. இது பார்த்தீங்கன்னா, நல்லா குக் ஆகும். அடி பிடிக்கிறது இல்ல தான். ஆனா, இதுலயுமே சேம் கீழ வந்து ஒரு மாதிரி கருத்த மாதிரி இந்த கர பிடிச்ச மாரி இருக்குது. இதுவும் இண்டக்ஷன்ல நம்ம வச்சுக்கலாம். இதுல என்ன இதுன்னா, ஹேண்டில்ல சூடாகும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. மத்தபடி எல்லாமே நல்லா குக் ஆகுது. சீக்கிரமே குக் ஆகும். இதுக்குமே கிளாஸ் லிட் தான் குடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரியாணி பாட்டு. இது எனக்கு தெரிஞ்சு 4 லிட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது கொஞ்சம் 4, 5 பேருக்குலாம் நம்ம செய்ற பெரிய ஆட்களுக்கு செய்றோம்னா, இதில செஞ்சுக்கிடலாம் பிரியாணிலாம். அதேமாரி நான் வந்து நான்வெஜ் எடுத்தா நான்வெஜ் மீன்ஸ் சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாரி எடுத்தோம்னா, நாங்க வந்து இதில தான் நாங்க செய்றது. கொஞ்சம் பல்கா வரும்ல, குழம்பா செய்றோம்னா, அதனால இந்த மாரி பெரிய பாட்ல செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாவும் இருக்கும். அதனால இது செய்வேன். இதுலயுமே சேம் அதே மாதிரி கீழ கொஞ்சம் ஒரு மாதிரி அ கர மாதிரி இருக்க தான் செய்யுது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம தாளிச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவோம். அதனால. இது பார்க்கவுமே அழகா இருக்கும். ஹாக்கின்ஸ் பிராண்ட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஆல்டா பிராண்ட். ஆ இது வந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. பட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 3 இயர்ஸா தான் நான் யூஸ் பண்றேன். நான் ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட்டு வாங்குனேன். அத வந்து அப்படியே வச்சிருந்தேன். ஆம் இது எனக்கு தெரிஞ்சு 24 இந்த சென்டிமீட்டரா? அது என்னது? 24 இன்ச்சா? டயாமீட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆம் இது வந்து ஹேண்டில்லாம் சூடாகாது. அ சேம் இதுலயுமே உள்ள வந்து ஒரு மாரி கர மாதிரி இருக்குது. அது எப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. டிஷ் வாஷர்ல போட்டோம்னா இதெல்லாம் சரியாகுமான்ட்டு சொல்லுங்க. இதுவுமே நல்லா வெயிட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டா வாங்குனது இதுதான். 2018ல நான் வாங்குனேன்னு நான் நெனைக்கிறேன். 18, 19ல தான் நான் வாங்கியிருப்பேன். இதுக்கு வந்து ஸ்டீல் லிட் குடுத்துருக்காங்க. இதில வந்து ஃப்ரை பண்றதுக்கு, ஷாலோ ஃப்ரை இந்த மாரி பண்றதுக்கு நான் இது யூஸ் பண்ணிக்கிடுவேன். லைட்டா அந்த பாஸ்தா கூட நான் இதில தான் செய்வேன். நல்லா வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பால் பாத்திரம். நான் பால் பாத்திரமா இது யூஸ் பண்றேன். இதில வந்து பால தவிர வேற எதுவுமே பண்றது கிடையாது. சாஸ் பேனுன்னு நெனைக்கிறேன். பட் நான் இதில பால் மட்டும் தான் காய்ப்பேன். இது 1 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சிருக்கேன். அதுக்கு மேல காய்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம தாளிப்பு குடுக்காதனால இது பளபளபளன்னு சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கறையோ எதுவுமே கிடையாது. இது நல்லாருக்கும். இந்த பிராண்ட் வந்து அரிஸ்டோ அப்படி ஏதோ ஒரு பிராண்ட். நான் சரியா சொல்றேன்னா என்னன்னு தெரியல. தப்பா சொன்னேன்னா சாரி. அம் இந்த பிராண்ட் வந்து இதுவுமே நான் வந்து இது கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் அதுலருந்து தான் நான் வாங்குனேன். அம் அந்த கடையும் ரொம்பவே நல்லாருக்கும். உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வாங்கணும் போல தான் தோணும். சரி. ஆ அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.